ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைனோசர் அட்வென்ச்சர் வித் ஆரு, மீனு அண்ட் குட்டு எபிசோட் நம்பர் 2. போன எபிசோட்ல டைம் டிராவல் பண்ணி டைனோசர் உலகத்துக்கு வந்துட்டோம். ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? ஆரு, மீனு, அவங்களோட மந்திர பேரட் குட்டுவும் அவங்களுக்கு புதுசா கிடைச்ச ட்ரைசராட்டப்ஸ் நண்பனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. டைனோசர் உலகம் பார்க்க எவ்வளவு அழகா இருந்துச்சு. சுத்தி பார்த்தா பச்சை பசேன்னு பெரிய இலைகள், உயரமான மரங்கள். ஆனா அங்க எப்போதுமே ஒரு புது சாகசம் காத்துக்கிட்டே இருக்கும். அவங்க 3 பேரும் அவங்களோட புது நண்பனோட சேர்ந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி நதியை கடக்கும் போது ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. சின்னதா அழுதுகிட்டே இருந்த மாதிரி ஒரு சத்தம். ஆறுவும் மீனும் நின்னுக்கிட்டாங்க. குட்டுவும் தன்னோட தலையை திருப்பி அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கவனிச்சுச்சு. மெதுவா ஒரு பெரிய பாறைக்கு பின்னால போய் பார்த்தா, அடடா, அங்க ஒரு சின்ன டைனோசர் குட்டி சோகமா சுருண்டு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தா அது ஒரு குட்டி ஸ்டேகோசாரஸ். அதோட முதுகுல குட்டி குட்டியா எலும்பு தகடுகள் இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி டைனோசர் ரொம்ப அழுகையா இருந்துச்சு. தன்னோட அம்மாவை தேடி அதுக்கு ரொம்ப பசியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆருவும் மீனும் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குட்டி தனியா இருக்கு, அதுக்கு உதவி தேவை. ஆறு மெதுவா தன்னோட கையை நீட்டி பயப்படாதன்னு சொல்ற மாதிரி சைகை செஞ்சா. மீனும் அவங்க கையில இருந்த ஒரு சிவப்பான பழத்தை அந்த குட்டிக்கு கொடுத்தா. பசியில இருந்த அந்த குட்டி மெல்லமா அந்த பழத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு மாதிரி தைரியம் வந்துச்சு. அவங்க கூட வந்த ட்ரைசராட்டப்ஸ் குட்டியும் இந்த ஸ்டேகோசரஸ் குட்டிய அன்பா தன்னோட மூக்கால தட்டி கொடுத்துச்சு. குட்டுவோ பாட்டு பாடுற மாதிரி சத்தம் போட்டு இந்த குட்டியோட சோகத்தை போக்க முயற்சி செஞ்சுச்சு. இந்த குட்டியோட அம்மா எங்க இருக்காங்கன்னு ஆறு யோசிச்சா. அம்மா டைனோசரை தேடி இந்த குட்டிய பத்திரமா சேர்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. தன்னோட மந்திர காம்பஸை எடுத்து சுத்தி பார்த்தா அந்த காம்பஸ் மெதுவா ஒரு காட்டு பாதைய காட்டுச்சு. ஆறுவும் மீனும் குட்டியும் 2 டைனோசர் குட்டிகளையும் கூட கூட்டிட்டு அந்த காட்டுப்பாதை வழியா நடக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டேகோசரஸ் அம்மா நிச்சயம் இங்கதான் எங்கேயோ இருக்கணும்னு நம்புனாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. தரையே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா, அடடா, அங்க 2 பெரிய பயப்படுற மாதிரி டைனோசர்கள் அவங்க பின்னாடி ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்துச்சு. ஆறு மீனும் உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய டைனோசர்கள் இவங்களை பிடிக்கிறதுக்கு பதிலா மரக்கிளைகளை தடுக்கி விழுந்தாங்க. பெரிய கால்கள்ல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மாட்டி தட்டு தடுமாறி ஓடி வந்தாங்க. அவங்க பார்த்தா பயமா இருந்தாலும் ஓடி வரும்போது ரொம்ப காமெடியா இருந்தாங்க. ஆறு வேகமா அந்த 2 டைனோசர் குட்டிகளையும் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மரத்தடியில பத்திரமா ஒளிய வச்சா. மீனு அதுகளுக்கு தைரியம் கொடுத்தா. குட்டுவோ மேல பறந்து போய் அந்த குறும்புக்கார டைனோசர்களை தன்னோட கத்தல் சத்தத்தால திசை திருப்பிச்சு. அந்த குழப்பத்துல பெரிய டைனோசர்கள் ஒருத்தரை ஒருத்தர் துரத்துக்கிட்டே சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் சரின்னு தெரிஞ்சிச்சு. ஆறுவும் மீனும் குட்டிகளோட மெல்லமா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அவங்களுடைய மந்திர காம்பஸ் ரொம்ப பிரகாசமா மின்ன ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி மெரூன் கலர்ல இருந்து உயரமான செடிகள் பக்கத்துல அது நின்னுச்சு. அவங்க அந்த செடிகளை விலக்கி கொண்டு பார்த்தா அங்கே அந்த ஸ்டேகோசரஸ் குட்டியோட அம்மா நின்னுகிட்டு இருந்துச்சு. அது தன்னோட குட்டியை தேடி ரொம்ப பதட்டமா சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சின்னதா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு.
அவ்வளோதான். தன்னோட அம்மாவை பார்த்ததும் இந்த குட்டி ஸ்டேகோசரஸ் சந்தோஷத்துல ஒரு பெரிய சத்தத்தை போட்டுக்கிட்டு ஓடி போச்சு. அம்மாவும் தன்னோட குட்டியை கட்டி பிடிச்சு அன்பா தன்னோட மூக்கால செல்லம் கொடுத்துச்சு. அம்மா டைனோசரும் ஆறுவையும் மீனுவையும் பார்த்து நன்றியோட தலைய அசைச்சிச்சு. ஒரு குடும்பம் மறுபடியும் சேர்த்துடுச்சு. அந்த சந்தோஷத்தை பார்க்க ஆறுவும் மீனுக்கும் எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு தெரியுமா? குழந்தைகளா, நாம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா அது அவங்க குடும்பத்தை திரும்பவும் ஒன்று சேர்க்கிறதுக்கு உதவுது. உதவி செய்யறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காது. ஆறுவும் மீனுவும் மற்றவங்க மேல அன்பு காட்டுறது தான் இந்த டைனோசர் உலகம் அவங்களுக்கு கத்து கொடுத்தது. இந்த டைனோசர் சாகசம் இன்னும் முடியல. ஆறுவும் மீனுவும் குட்டுவும் அடுத்த எபிசோட்ல வேற என்ன கண்டுபிடிக்க போறாங்கன்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் குட்டீஸ்.